அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ நாம் இன்றைய கிளாஸில் ஒரு புதிய டாபிக், ரைட், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை வந்துட்டு ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம மெக்கானிக்ஸை கம்ப்ளீட் பண்ணினோம். அதே போல் வேவ்ஸில் எளிமை இயக்கம் அதெல்லாமே கம்ப்ளீட் ஆகி அடுத்த கட்டமாக அலைகள் சம்பந்தமான பகுதி போய்கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியில் பரலலாக நாம் லைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய, ரைட், கேத்திர கணித ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அமைப்பில் நாம் நம்மளோட கிளாஸுகளோட அந்த டைமிங், அதே போல் கிளாஸ் சிலபஸ் போகிற அமைப்படுத்திங்களா இருந்தால் சிலபஸ் ரொம்ப வேகமாகவே போக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு ரொம்பவும் ஏர்லியாகவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட சிலபஸ் எல்லாமே கவர் ஆகக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ், ரைட். அதே மாதிரி நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துக்கிட்டு அங்கே காணப்படும், ரைட். அதே போல் நடைபெற்ற பகுதிகளில் வந்துட்டு உங்களுக்குரிய எக்ஸாம் வந்துட்டு நடைபெறும். அந்த உதாரணமாக உங்களுக்குரிய வேவ்ஸுக்குரிய எக்ஸாம் இந்த வீக் டைம் வந்துக்கிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படும். அதே போல் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ சம்பந்தமான எக்ஸாம் அடுத்த வீக் வந்துட்டு நடைபெறும். இப்படி தொடர்ச்சியாக எக்ஸாம் நடைபெற ஆரம்பிக்குது. அப்போ இந்த வீக் அடுத்த வீக் தொடர்ச்சியாக 2 வீக்கும் எக்ஸாம் இருக்குன்னு ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த எக்ஸாம் டைம் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்வோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம், சரியான. எனிவே, இப்போ நம்மளோட பாடத்துக்குள்ளே வருவோம். பார்த்தீங்கன்னா, கேத்திர கணித ஒளியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தை எடுத்தோம்னால் சோட்டா நாம இதை லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேத்திர கணித ஒளியியல் லைட்ஸ் என்று சொல்ற இந்த யூனிட் எடுத்தீங்கன்றால் இது உண்மையிலேயே, ரைட், ரொம்ப இலகுவான ஒரு யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப இலகுவான ஒரு யூனிட் கூட சொல்லலாம். ஓகே, அடுத்த விடயம் இது உண்மை என்னென்றால் நம்மளோட தேர்ட் யூனிட்ல 3வது யூனிட்ல இருக்கிற ஒரு சப் டாபிக் தான், அப்படித்தானே. லைட்ஸுங்கிறது தேர்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு சப் டாபிக் தான். இருந்தாலும் இதை ஒரு தனி யூனிட் மாதிரியே நம்ம டீல் பண்ண முடியும். தேர்ட் யூனிட்ல இருக்கிற ஒரு சப் டாபிக்காக இது இருந்தாலும் இதை நம்ம எப்படி டீல் பண்ணலாம்னா தனி ஒரு டாபிக்கா டீல் பண்ணலாம். ஏண்டா இதை தனியா இதை மட்டும் அடிப்படையாக கொண்டு தனியா எஸ்ஏ கேள்வி வார, அதே போல ஸ்ட்ரக்சர் கேள்வி வார. அப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வருவதுன்னா அது லைட்ஸை மட்டும் உள்ளடக்கி வரும், வேவ்ஸ் உள்ளடக்காம லைட்ஸை மட்டுமே உள்ளடக்கி வரும். ஒரு எஸ்ஏ கேள்வி வருவதா லைட்ஸை மட்டும் உள்ளடக்கி அந்த எஸ்ஏ கேள்வி வரும். அப்ப தனி ஒரு யூனிட்டா பார்க்கப்படுற ஒரு பகுதி இது. இப்ப 3வது யூனிட்டுக்குள்ள இது இருந்தாலும் இது எப்படிப்பட்டது, தனி ஒரு யூனிட்டாகவே நாம யோசிப்போம். அந்த வகையில இந்த பாடத்துல, ரைட், எம்சிக்யூ எடுத்தீங்களா இருந்தா ஃபைனல் பேப்பர்ல எம்சிக்யூட நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா எம்சிக்யூ மேபி ஒரு 4 to 5 எம்சிக்யூ வரலாம், சரியான. அதே போல ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்களா இருந்தால் ஒரு ஸ்ட்ரக்சர் வரலாம், அதே போல ஒரு எஸ்ஏ வரலாம். இதுல என்னென்றால் பெரும்பாலுமா 100% இல்ல, மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றேன், ரைட். பெரும்பாலும் ஸ்ட்ரக்சர் இந்த வருடம் வந்தால் அதே வருஷ பேப்பர்ல எஸ்ஏல லைட்ஸ் வராது. லைட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வந்தா வேவ்ஸ்ல சவுண்ட்ல இருந்து எஸ்ஏ போடுவாங்க. சவுண்ட்ல ஸ்ட்ரக்சர் வந்தா, வேவ் சவுண்ட்ல இருந்து ஸ்ட்ரக்சர் வந்தா லைட்ஸ்ல இருந்து எஸ்ஏ போடுவாங்க. இதான் இதுல இருக்கிற வித்தியாசம். லைட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வருவதா எஸ்ஏல என்னது போடுவாங்க, வேவ் சவுண்ட்ல இருந்து எஸ்ஏ போடுவாங்க. மாறி வேவ் சவுண்ட்ல இருந்து ஸ்ட்ரக்சர் வந்தா லைட்ஸ்ல எஸ்ஏ போடுவாங்க. மாறி மாறி போறது உண்டு. அப்படி ஒரு வளமை உண்டு இருக்குது, சரியான. எனிவே, எப்படியோ ஸ்ட்ரக்சர் வர முடியும், எஸ்ஏ வர முடியும், எம்சிக்கு கேள்விகளையும் உள்ளடக்கினது. அப்ப யோசித்து பாருங்க, இந்த 3 டைப்பான எக்ஸாம்லையுமே ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ, எம்சிக்குங்கிற 3 டைப் ஆஃப் எக்ஸாம்லையுமே
நமக்கு இந்த பாடம் உள்வாங்கப்படுவது. அப்ப மிக முக்கியமான ஒரு பகுதியும் கூட, இலகுவான பகுதி, அதே டைம்ல மிக முக்கியமான பகுதி அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான பகுதி. உண்மையிலே வந்துட்டு நான் அடிக்கடி சொல்றேன் உண்டு, எனக்கு உண்மையா வேவ் சவுண்டை பொறுத்தவரையில் அந்த பாடம் எனக்கு பிடிக்காது, பர்சனலி எனக்கு பிடிக்காது. ஏன்னா வேவ் சவுண்ட் பாடம் வந்துட்டு பெரும்பாலும் எப்படிப்பட்டதுன்னா பாடமாக்குற மாதிரியே இருக்கும். எளிமை இசையக்கம் போன்ற பகுதிகளில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும், இது பிறகு வார நிறைய இடங்கள்ல வந்துட்டு சும்மா சமன்பாடை போட்டா விட வார மாதிரியே ஒரு விலங்கிதான் படிக்கணும், அதை மீன் பண்ணல, சமன்பாட்டுக்குள்ளாலேயே கொண்டு போற மாதிரி ஒரு பாடம். அவ்வளவு ஒரு வெயிட்டான சப்ஜெக்ட் இல்லை வேவ் சவுண்டுங்கிறது, ஒரு வெயிட்டான ஒரு பாடம் இல்லை, சிம்பிளான ஒரு பாடம். ஆனா அதோட நீங்க ஒப்பிட்டீங்கன்னா லைட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். ஏண்டா அந்த பாடத்தை விட இந்த பாடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேள்விகள் வரும். பொதுவா பிசிக்ஸ் எப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்? யோசிக்கிற மாதிரி படிச்சாத்தான், யோசிக்கிற மாதிரியான கேள்விகள் உள்ளடக்கப்பட்டாதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். பாடமாக்குற மாதிரி இருந்தா பச்சை போரா இருக்கும் இல்லையா? அப்ப லைட்ஸ் வந்துகிட்டு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். எதோட கம்பேர் பண்ணக்குள்ள, ஒப்பிட்டளவுல எதோட நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா இருந்தால் வேவ்ஸோட நீங்க கம்பேர் பண்ணியா, வேவ் சவுண்டுங்கிற அந்த பகுதியோட கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான பகுதியா இருக்கும். ரைட்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நாம படிக்க போறோம். இதுல பிரதானமா வந்துகிட்டு நாம ஒரு 5 டாபிக்கா நான் இதை உடைக்கிறேன். சரியான? நான் வந்துகிட்டு பொதுவா என்ன செய்ய மாட்டேன்டாப்புலே, ரிசோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணியோ அல்லது வந்துகிட்டு வளமையா சில பேர் இப்படி சொல்லுவாங்க 3.4 3.5 3.6 அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாம இங்க சொல்ல போறது இல்லை. சரியான? அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம எப்படியோ ஒழுங்கா சிலபஸை கவர் பண்ணி திருப்தியா படிச்சு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவோமா இருந்தா அதான் நமக்கு டார்கெட். அப்ப அந்த வகையில் அடுத்து வந்துட்டு பிசிக்ஸை பொறுத்தவரையில ரிசோர்ஸ் புக்லாம் ஒரு வேர்த்தே இல்லை உண்மையை சொல்லணும்டா. மற்ற பாடங்கள் பயாலஜிக்கெல்லாம் வேண்டாம் வேர்த்து அரிக்கலாம், கெமிஸ்ட்ரிக்கு வேர்த்து அரிக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனா பிசிக்ஸை பொறுத்தவரையில் ரிசோர்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கிற பாடம் இல்லது. ரைட்? ரிசோர்ஸ் புக்கை நீங்க ரிஃபர் பண்ணலாம், ஆனா அது இல்லை மெயினானது. அப்ப அந்த வகையில நாம லைட்ஸ் எப்படி படிக்க போறோம், அதான் இங்க இருக்கிற விஷயம். நாம லைட்ஸ் எப்படி படிப்போம் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு தனியா முறிவு, ஒளி முறிவு சம்பந்தமான பகுதிகளை பத்தி படிப்போம். சரியா? முதலாவதா நாம் என்ன செய்வோம், பிரதானமான டாபிக் வந்துட்டு ஒளி முறிவு அரிக்கும். இரண்டாவது கட்டமா இந்த லைட்ஸ்ல நாம இந்த ஒளி முறிவோடையே கனெக்ட் ஆகி வர அரியங்கள் சம்பந்தமாக படிப்போம். இந்த முறிவுல நிறைய டாபிக் இருக்குது, கொஞ்சம் பெரிய பகுதியா இருக்கும். அதுக்கு அடுத்ததா அரியம்னு ஒரு பகுதி. இதுல சொல்ல போனா 4 பிராக்டிக்கல் இருக்குது. இதுல 4 பிராக்டிக்கல் பார்ட் இருக்குது. இதுல ஒரு பிராக்டிக்கல் பார்ட் இருக்குது. சரியானே? இதுல 4 பிராக்டிகல்ஸ், இதுல ஒரு பிராக்டிக்கல் முறிவுல. இது கொஞ்சம் பெரிய பாட்டா இருக்கும், அதோட ஒப்பிடக்குள்ள இது சின்ன ஒரு பாட், ஆனா பிராக்டிக்கல் கூட 4 பிராக்டிக்கல் வந்துடும். அடுத்தது வில்லைகள் அப்படிங்கிற பகுதியை படிப்போம். சரியான? வில்லைகள் அப்படிங்கிற பகுதியில 2 பிராக்டிகல்ஸ் வரும். இதுல 2 பிராக்டிக்கலை படிக்க வேண்டி வரும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா வில்லைகளோட கனெக்ட் ஆகி ஒளியியற் கருவிகள் வரும். ஒளியியற் கருவிகள். சரியான? இதுல பிராக்டிகல்ஸ்லாம் இருக்காது. இது மூணுமே வில்லையோட கனெக்ட் ஆகும், ஒளியியற் கருவிகள். அதே போல கண். ஸோ நான் கண்ணை கடைசியாக தான் படிப்பேன். சரி, கண் இதுலேயும் என்ன ப்ராக்டிகல்ஸ் வராது. இப்படி நம்ம 5 டாபிக்கா வந்துட்டு என்ன செய்ய போறோம்னா இந்த லைட்ஸை வந்துட்டு படிக்க போறோம். விளங்குதா? இப்போ இந்த 5 டாபிக்ஸை பேஸ் பண்ணி இந்த லைட்ஸுக்குரிய பாடம் வந்துட்டு நகரக்கூடியதா இருக்கும். எனிவே இப்போ கட்டாயம் என்னென்றால் இந்த பாடம் படிப்பிக்கக்குள்ள சரி, இதுல தியரி சம்பந்தமாக பேசக்குள்ள இதுல வந்துகிட்டு எஸ்ஏ கேள்விகளை நாம செய்யும் போது பாத்தீங்கன்னா முறிவு சம்பந்தமாகவே தனியா எஸ்ஏ கேள்வி செய்யலாம். ஃபைனல் பேப்பர்ல இந்த முறிவை மட்டும் வச்சு எஸ்ஏ கேள்வி நிறைய தடவை வந்துட்டு, அரியத்தை பேஸ் பண்ணி பிராக்டிகல்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. வில்லைகள், இந்த வில்லைகள் ஒளியியற் கருவி கண், இதை மூனை உள்ளடக்கி தனியாவே எஸ்ஏ கேள்வி வந்திருக்கு. இது மூனை உள்ளடக்கி தனியா நிறைய எஸ்ஏ கேள்வி இருக்குது. இதை உள்ளடக்கி தனியா நிறைய எஸ்ஏ கேள்விகள் இருக்குது. சரியான? ஸோ அப்படி நிறைய எஸ்ஏ கேள்விகள்லாம் இங்கே நம்ம பார்க்கக்கூடியதான ஒரு பகுதி இது. ஓகே, ஸோ பாடத்துக்குள்ள நாம போவோம். பாடம் தொடர்பா வேற எதுவும் கேட்கறதுக்கு இருக்குதா? பாடத்துல உள்ளடக்கங்கள் என்னங்கிறத சொல்லி இருக்கிறேன். பாடத்துல கேள்விகள் அமைப்பு எப்படி இருக்குங்கிற ஒரு விடயத்தை மேலோட்டமா சொல்லி இருக்கிறேன். வேற ஏதும் கொஸ்டின்ஸ் யாருக்கும்?
இதுக்கும் வேவ் சவுண்டுங்கிற பாடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சரியானே? இதுல இந்த முறிவுங்கிற கன்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கால போவக்குள்ள வேவ்ஸுங்கிற பாடத்துக்கும் இந்த லைட்ஸுக்கும் மிக பெரும்பாலும் 99% வந்துட்டு தொடர்பு இருக்காதுன்னே சொல்லலாம். அப்ப வேவ்ஸ் நீங்க படிச்சிருக்கணுமான்னு கேட்டா இல்ல, வேவ் சவுண்ட் படிச்சிருக்கணுமான்னு கேட்டா இது படிக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் நம்ம பரலலாவே ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கிற முடிவுக்கு வந்தோம். அதே நேரத்தில் எவ்வளவு காலத்துல முடிப்பீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதை நான் சொல்ல முடியாது. ஏன் நான் சொல்ல முடியாதுன்னா பிள்ளைகள், நான் வந்துகிட்டு படிப்பிக்கிற விடயத்தின் அளவு, செய்யற கேள்வியின் அளவு வந்துகிட்டு டிபெண்ட் ஆன் யூன்னு தான் சொல்லுவேன். சரியான டோட்டலி நான் செய்த கேள்வியோட நம்பர்ஸ் சரியான அது எதுல டிபெண்ட் ஆகி இருக்கும்னா உங்கள தான் டிபெண்ட் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கேள்வியை தருவேன். அந்த கேள்விக்கு ஒருத்தருமே விட அனுப்பல அல்லது கொஞ்சம் பேர் தான் விட அனுப்பியிருக்கிறீங்கன்னா நான் என்ன செய்வேன், இன்னொரு கேள்வியை தருவேன். அதுல இருந்து இன்னொரு ஐடியாவில் ஒரு கேள்வியை தருவேன். அப்ப உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பேர் தான் விட அனுப்புறீங்கன்னா இன்னொரு கேள்வியை தருவேன். அப்ப நான் வந்துகிட்டு அந்த இடத்துல கேள்வியை கிரியேட் பண்ணி தாரது எதை பொறுத்ததுன்னா உங்களை பொறுத்தது. சரியானே? ஆனா நான் என்னத்தை சொல்லலாம்னா, நான் சில இந்த பாடத்தை இத்தனை காலத்துக்குள்ள முடிக்கணும்னா நான் சும்மாலாம் சொல்லல. சரியானே? முடிக்கலாம், உண்மையா முடிக்கலான்னு சொல்ல, சரியா டைமை சொல்லி போட்டு முடிக்கலாமான்னு கேட்டா முடிக்கலாம். பட் அது என்னன்னா, நான் வந்துகிட்டு சும்மா படிச்சுட்டு போற மாதிரி இருக்கு, படிப்பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ அது இல்லை, ஒரு இன்டராக்ஷன் வேணும். நேரடி கிளாஸோ ஆன்லைன் கிளாஸோ எதா இருந்தாலும் ஒரு இன்டராக்ஷன் இருக்கணும். குறிப்பிட்ட சர்டன் ஸ்டூடெண்ட்ஸோட நான் இன்டராக்ட் பண்ணி படிப்பிக்கக்குள்ள அவங்களுக்கு எது விளங்குது, அந்த இடத்துல என்ன தேவை இருக்குது. மேபி நான் போன வருஷம் படிப்பிச்ச நோட்ஸுக்கும் இப்போ உங்களுக்கு படிப்பிக்க போற நோட்ஸுக்கும் அதுக்கு முதல் பேச்சுக்கு படிப்பிச்ச நோட்ஸுக்கும் நோட்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நோட்ஸ் அடிக்காது. ஜெனியூனா சொல்றதா இருந்தால் ஒரே நோட்ஸ் அடிக்காது. மீனிங் தியரி எல்லாம் இருக்குதான். சில இடத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன்டா, கேள்விகளை கொஞ்சம் கூட செஞ்சிருப்பேன், சில இடத்துல குறைய செஞ்சிருப்பேன். அது அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு ரியாக்ஷனை பொறுத்தது. இப்போ அதை வந்துட்டு பாடமாக்கிட்டு வந்து கேள்வி சொல்லலை. நான் வந்துட்டு அந்த இடத்த கேள்வியை உருவாக்கி சொல்லுவேன், டியூட்டும் தருவேன், டியூட்ல இருக்கிற கேள்வியும் செய்வோம். அப்போ அதனால டைமை வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. சரியான? எனிவே என்ன சொல்லுவேன், பெரிய ஒரு லைட்ஸுக்கு வந்துட்டு பெரிய ஒரு காலம் எடுக்காது. கொஞ்சம் லைட்ஸ் பெரிய பாடம் தான், அதுக்கான சின்ன பாடமும் இல்லை, கொஞ்சம் பெரிய பாடம். எனிவே சரி, நான் டைமை வந்துட்டு டிஃபைன் பண்ணல. ஓகே, வேற என்ன விஷயம்னா, இன்னொன்று 25 பெச்ல இருந்து 26 இப்போ நீங்கள் வாரீங்கன்னா 26 பெச் ஆக்கள், அப்போ அடுத்தடுத்த ஒவ்வொரு பெச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு நன்மை ஒன்று இருக்குது. என்னன்னா, நான் இதுக்கு முதல் செய்த மேலதிகமான எஸ்ஏ கேள்விகள், ஸ்ட்ரக்சர் கேள்விகள், இப்போ நான் உதாரணம் சொல்லுவோமே, இப்போ என்ன லைட்ஸ்ல வந்துக்கிட்டு ஒரு தனியாகவே ஒரு எஸ்ஏ கேள்வி ஒரு தொகையா செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் ரிவிஷன் கிளாஸ்ல, பேப்பர் கிளாஸ்ல. அப்படி நிறைய எஸ்ஏ கேள்விகள் நான் செய்திருக்கிறதால இப்ப உங்களுக்கு படிப்பிக்கக்குள்ள என்ன நடக்கும்னா, அந்த எஸ்ஏ கேள்விகளை நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு கேள்விகள் பிராக்டிஸ் பண்ற அளவு வந்துட்டு கூடும். விளங்குதா? அப்ப கேள்விகள் நம்ம நிறையவே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்குது. ஸோ நீங்க பொதுவாக வந்துட்டு கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணாம போவே இயலாது. கேள்விகள் பிராக்டிஸ் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கூடவே இருக்குது. ரைட்? அதை பத்தி நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. அடுத்தது, கேள்விகள் செய்யாம இந்த பாடம் படிக்கவே இயலா. சும்மா தியரியை சொல்லிட்டு போற பாடம் இல்லை. தியரியை மட்டும் சொல்லிட்டு போறேன்னா, இந்த நீங்க கேட்டீங்க எத்தனை கிளாஸ்ல முடிக்கலாம் அப்படின்னு கேட்டா ஒரு 5 கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஒரு 5-6 கிளாஸ்ல பாடத்தை முடிக்கலாம். சும்மா கேள்வியை மட்டும், கேள்வியெல்லாம் சொல்ல தேவையில்லை, சும்மா தியரியை போட்டு சொல்லிட்டு இது இப்படி நடக்கு, இது இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு போறேன்னா உண்மையாவே பாடத்தை கதையா முடிக்கலாம். அப்படி முடிச்சா அது பிரயோசனம் இல்லை. அதே சும்மா சமன்பாட பாடமாக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனா பிரயோசனம் இல்லை. என்னென்று விளங்கி படிக்கணும், அதோடு சம்பந்தப்பட்ட வெரைட்டியான கேள்விகளை செய்யணும். ஸோ லைட்ஸை பொறுத்தவரையில நீங்க தாராளமா இன்ஷா அல்லாஹ் இந்த டாபிக் படிச்சு முடியக்குள்ள மேக்சிமம் நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வீங்க, கேள்விகள் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து சேருவீங்க. சரியான? நீங்க சரியா முயற்சி செய்யணும். நான் என்ன சைட்ல இருந்து நான் தார மாதிரி நீங்களும் சரியா முயற்சி செய்தாதான் அந்த அவுட்புட் வரும். அதை நீங்க எப்பயுமே புரிஞ்சு கொள்ளணும். எல்லா யூனிட்டுக்கும் நான் இதை சொல்லித்தான் இருக்கிறேன். மெக்கானிக்ஸ்லேயே நான் எத்தான் சொல்றேன், வேவ்ஸ்லேயே தான் சொல்றேன், லைட்ஸ்லேயே தான் சொல்றேன். என்னென்றால் மேக்சிமம் எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் தருவோம். சொல்லுவோமே, இப்போ கூட இந்த மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கின்றால், மெக்கானிக்ஸ்ல வந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இந்த உங்களோட ஷேர் பண்ணணும். ரைட்? ஸோ அதுக்குரிய எனக்கு சொல்ல போனா எனக்கு இருக்க கேள்வி ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி சில கேள்வி வச்சிருக்கிறேன்.
அதை சரியான டைம்ல ஷேர் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா சில டைம்ல நான் ஒரு ஒரு கேள்வியை வீடியோவை நான் ஷேர் பண்ணினா எல்லாரும் பார்க்கறது இல்லை. அது பெரிய ஒரு என்ன துரதிஷ்டம். அது என்னன்னா ஒரு கிளாஸ் டைமுக்கு படிக்கிற மாதிரி ரெக்கார்டட் வீடியோவை அவங்க ஷேர் பண்ணினா பார்க்குற விதம் குறைய இருக்குது. அப்போ அதனாலேயே சில எஸ்ஐக்கள் இன்னும் ஷேர் பண்ணல. சரி, அப்ப இருந்தாலும் மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அது என்ன செய்வோம்னா ஒரு கிளாஸ் டைமா பார்த்து அந்த வீடியோ வந்துக்கிட்டு அந்த அதை வந்துட்டு ஷேர் பண்ணுவோம். இப்ப எப்படியோ எந்த பகுதி எடுத்தாலும் இவ்வளவுக்கு கேள்வி செஞ்சிருக்கணும், இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நான் அந்த விஷயங்களை கொடுத்திருக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி படிக்கணும், நல்லா முன்னேறணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க சரியா எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா நீங்க டெவலப் ஆகலாம். வேறபடி இங்க ஒண்ணுமே இல்லை. முதல் விஷயம் தியரியை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்றோம். ரெண்டாவது கேள்விகளை நிறைய ப்ராக்டிஸ் பண்றோம். ரைட், நான் கொஞ்சம் கேள்வி செய்யறேன்னா நீங்க அதுக்கு மேலான கேள்வி செய்யணும். நீங்க கூட கேள்விகளை தேடி தேடி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியான இப்படி நம்ம படிச்சுட்டு போவோமா இருந்தா ஒவ்வொரு யூனிட்டுமே இலகுவான யூனிட் தான். அதை நீங்க நம்புங்க. ஆனா நீங்க படிக்கணும். நீங்க படிக்காம உங்களுக்கு என்னத்தை சொல்லித்தந்தாலும் சரி பிள்ளைகள், உங்களுக்கு அந்த இடத்த விளங்கும், அந்த டைம்ல செய்வீங்க. அண்மையில ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று சொன்னான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு நல்ல கடிகாரம் தான். இப்போ சொல்லுவோமே ஒரு பேப்பர் கிளாஸுக்கு வர டிரெக்ட் என்ன இந்த முறை எக்ஸாம் எழுத போற ஆள் தான் பேப்பர் கிளாஸுக்கு வருவார். அப்போ நான் கேட்டேன், இந்த பகுதி ஏன் பேப்பர் கிளாஸுக்கு வாரீங்க, இது படிக்கலையான்னு கேட்டேன். பேப்பர் கிளாஸ்னா அது ஆல்ரெடி கேள்விகள் தியரி கிளாஸ்ல அந்த கேள்வியெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அப்போ ஏன் வாரீங்கன்ட்டு. இல்லை சார் அந்த டைம்ல படிக்கக்குள்ள எனக்கு உண்மையாக விளங்கி நிற்கி, அது இப்போ கொஞ்சம் டச்சில் இல்லை, இப்போ திருப்பி எல்லாமே மறந்த மாதிரி அதுதான் திருப்பி வாரேன்னு சொல்றோம். அப்போ என்னன்னா படிக்கிறதோட நீங்க எப்பயுமே டச்ல இருக்கணும். டச்ல இல்லாம விட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 3 பாடத்தையுமே பரவலாக படிக்கணும். இந்த காலம் பூரா பயாலஜியை படிக்க போறேன், கெமிஸ்ட்ரியை படிக்க போறேன்னா இருக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளுமே 3 பாடத்தையும் படிக்கிற மாதிரியான அமைப்புல நீங்க கொண்டு போங்க. விலங்குதானே சொல்றேன். 3 பாடத்தையுமே படிச்சுட்டு போங்க. ஒரு பாடத்தை படிக்கிற பயாலஜி படிச்சுட்டு போற காலம், ஒரு கிழமையா பயாலஜியை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது, ஒரு கிழமையா கெமிஸ்ட்ரியை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு அப்படி படிக்கிறதால ஒரு வகையான டச் ஒன்று இல்லாம போது, ஒரு நம்பிக்கையின்மை ஒன்று உருவாகுது. ஸோ பீயிங் டச் 3 பாடத்தையுமே தொடர்ச்சியா படிக்கிற மாதிரி அமைப்புல நீங்க ஒரு ஷெடியூலை போட்டு படிச்சுட்டு போங்க. அது நல்லது. ஓகே, ரைட், விஷயத்துக்கு வருவோம். வேற நீங்க கேட்டீங்களா? கவனிங்க, முதலாவது மின்காந்த அலைகள். நீங்க எல்லாருமே ஓ லெவல்லையே படிச்சிருப்பீங்க. ஓ லெவல்லையே மின்காந்த அலைகள் அப்படிங்கிற ஒரு விடயத்தை படிச்சிருப்பீங்க. மின்காந்த அலைகள் சம்பந்தமாக நாம வேவ்ஸ்ல கடைசியா படிப்போம். லைட்ஸுக்கு முதல் உள்ள டாபிக் தான் அது மின்காந்த அலைகள். ஸோ மின்காந்த அலைகள் சம்பந்தமாக நம்ம வேவ்ஸ்லையும் படிக்க முடியும். ஸோ என்ன விடயம்னால் சில வயசுல படிச்சது, ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில கூட படிக்கிறது, கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. அதாவது நிறைய மின்காந்த அலைகளோட பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமா ரேடியோ அலைகள், ஏஎம், எஃப்எம், விஹெச்எஃப், யூஹெச்எஃப், இதெல்லாம் ரேடியோ அலைகள், டிவி அலைகள் கூட சொல்லுவாங்க. இது உதாரணமா இது ரேடியோவில் யூஸ் ஆகும் கூடுதலா. இது கூடுதலா டிவியில யூஸ் பண்ணுவாங்க, டிவி அலைகள். சில பொதுவாக ரேடியோ வேவ்ஸ்னு சொல்றது, இது ரேடியோ அலைகள், இது டிவிக்கு பயன்படுத்துகிற அலைகள். ஏஎம், எஃப்எம், விஹெச்எஃப், யூஹெச்எஃப். அதே மாதிரி மைக்ரோவேவ்ஸ், நுண்ணலைகள், மைக்ரோவேவ்ஸ் நுண்ணலைகள் சொல்றது. அதே போல இன்ஃப்ராரெட், இன்ஃப்ராரெட் செங்கீழ் கதிர்கள் அப்படின்னு சொல்றது. அதுக்கு அடுத்ததாக விசிபிள், கட்புலனாகும் அலைகள், விசிபிள் லைட்ஸ், விசிபிள். ரைட், அடுத்தது அல்ட்ரா வயலட், யூவி கதிர்கள்.
எக்ஸ் கதிர்கள், கேமா கதிர்கள். இப்படி நீங்க வேறுபட்ட நிறைய அலைகள் சம்பந்தமாக சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த அலைகளைத்தான் நாம மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியான? இந்த மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னா உதாரணமா நம்ம ரேடியோ யூஸ் பண்ணக்குள்ள ஏஎம் எஃப்எம்ங்கிற அலைகளை பத்தி கேள்விப்படும். ஆம்ப்ளிடியூட் மொஜுலேஷன், ஃப்ரீக்வன்சி மொஜுலேஷன் சொல்லுவாங்க அதை. சரியான? ஏஎம் எஃப்எம்னு சொல்லக்கூடிய ரேடியோ அலைகள் அறிக்கலாம். விஹெச்எஃப் யூஹெச்எஃப் டிவி அலைகள். ஃபார் எக்ஸாம்பிள் விஹெச்எஃப் ரூபவாகினி ஒரு விஹெச்எஃப் அலைவரிசையில வரும். யூஹெச்எஃப்ல வந்துக்கிட்டு சக்தி டிவி எல்லாம் யூஹெச்எஃப் அலைவரிசையில வரும். இப்படி வேறுபட்ட மீடிரனை கொண்ட இந்த அலைகள் அறிக்கலாம். அதே போல இந்த மைக்ரோவேவ்ஸ், இந்த மைக்ரோவேவ்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய செல்போன்ல இருக்கக்கூடிய அலைகள். ரைட்? ப்ளூடூத், வைஃபை இதெல்லாமே இந்த மைக்ரோவேவ்ஸுக்குள்ள வரும். செல்போன் அலைகள் எல்லாம் இதுக்கெல்லாம் வரும். செல்போன், வைஃபை. சரியானே? இதெல்லாமே மைக்ரோவேவ்ஸ்ங்கிற நுண்ணலைங்கிற வரிசைக்குள்ள வரும். அதே மாதிரி செங்கல் கதிர்கள், செங்கல் கதிர்கள்னு சொல்லக்கூடிய அலைகள் சூடான பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய அலைகள் அரிக்கும். அல்லது ரெமோட் இருக்கு தானே, ரெமோட். ரெமோட் எடுத்தீங்கன்னா அந்த ரெமோட்ல இருக்கக்கூடிய ஒரு பல்ப் இப்படி பார்த்துருக்கீங்களா? ரெமோட்ல எப்படி பார்த்துருக்கீங்களா? முன்னுக்கு ஒரு பல்ப் மாதிரி ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா யாராவது? ரெமோட்ல முன்னுக்கு ஒரு பல்ப் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு தானே. ஒரு அவசரத்துக்கு ரெமோட்டையும் காணல. சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ். இந்த ரெமோட்ல இந்த முன்னுக்கு பல்ப் மாதிரி இருக்கிற இந்த பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துகிட்டு ஒரு இன்ஃப்ராரெட்ங்கிற, சரியானே, இந்த அலையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு பல்ப். இன்ஃப்ராரெட்டை வெளியேற்றக்கூடிய, சரியானே, இன்ஃப்ராரெட்டுங்கிற செங்கல் கதிர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பல்ப் தான் இது. இந்த அலைகள் தான் இப்ப உதாரணமா டிவி ரெமோட்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த அலைகள் நம்முடைய டிவிக்கு போகும். அந்த டிவியில போய் பட்ட உடனே, அந்த டிவியில இருக்கக்கூடிய அந்த ரிசீவர்ல போய் பட்ட உடனே நம்ம என்ன சிக்னலை அனுப்பினமோ அதை இந்த டிவி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி சேனல் மாறலாம், டிவி ஆஃப் ஆகலாம், இதெல்லாம் நடக்கலாம். அப்ப இந்த இன்ஃப்ராரெட்ல இன்ஃப்ராரெட் எங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் ரெமோட்ல யூஸ் ஆகுது. நிறைய ரெமோட்ல வந்துட்டு இன்ஃப்ராரெட்டை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், வெப்பமான பொருட்கள்ல இருந்து வெளியேறுகின்ற பிரதானமான அலை, சூடாக வார அலைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட். இப்படி இன்ஃப்ராரெட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரியானே? ரெமோட்டை உதாரணமா சொல்றேன். ரெமோட் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இதெல்லாம் பாடமாக்குற விஷயம் இல்லை, சும்மா உதாரணமா சொல்றேன். அதே மாதிரி இந்த மின்காந்த அலைகள்ல இருக்கிற ஒரு ஆள் தான் கட்புலனாகும் அலைகள். யாரு? கட்புலனாகும் அலைகள். ரைட்? இது அப்படியே இருக்க. இங்கால அல்ட்ரா வயலட், சரியா, யூவி கதிர்கள். இந்த யூவி கதிர்களை பத்தி சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்துட்டு அதனால சூரியன்ல இருந்து யூவி கதிர் பூமிக்குள்ள வந்திருக்குது, வருவது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஓட்டை அடைச்சிட்டு கூட கேள்விப்பட்டிருக்கலாம். சரியான? யூவி கதிர்கள், அதே போல எக்ஸ்ரே சொல்ல தேவையில்லை, அதே போல கேமா கதிர்கள். இப்படி இந்த அலைகள்ல நீங்க யாராச்சும் போனுக்கு வர அலைகளை கண்ணால பார்த்திருக்கீங்களா? மைக்ரோவேவ்ஸை கண்டிருக்கீங்களா? வைஃபை அலையை கண்டிருக்கீங்களா? வைஃபையை பார்த்திருக்கீங்களா? வைஃபை பார்க்க முடியாது இல்லையா? வைஃபை அலைகளை உங்களால் பார்க்க இயலுமா? இல்லை. ஏஎம் எஃப்எம் டிவிக்கு வர, டிவி அண்டனாவை நோக்கி வர அலையை பார்க்குற எந்த அறிக்கை பாரு, டிவிக்கு அந்த அலைகள் வந்துட்டு இருக்கீங்கன்னு காட்டலாமா? இல்லை. ஸோ இந்த அலைகள் எதுவுமே, இந்த அலைகள் எதுவுமே நம்முடைய கண்ணுக்கு விளங்காது. கண்ணுக்கு விளங்குற ஒரே ஒரு அலை யார் என்றால் இந்த கட்புலனாகும் அலைகள். அதனாலதான் அவருக்கு பேரே கட்புலனாகும், விசிபிள், தோன்றக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லையா? விசிபிள், கட்புலனாகும் அலைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மின்காந்த அலைகள்ல இந்த இடத்தில் இருக்கிற அலைகள் மட்டும் நம்முடைய கண்ணுக்கு விளங்கும். இவரைத்தான் நாம லைட்ஸ் என்று சொல்றோம், ஒளிக்கதிர்கள்னு சொல்றோம். சோ இந்த லைட்ஸை பத்தி தான் நாம படிக்க போறோம். மின்காந்த அலைகள்ல இருக்கிற இந்த கட்புலனாகும் அலைகள்ங்கிற இந்த லைட்ஸை பத்தி தான் நாம இந்த பாடத்திட்டத்துல படிக்க போறோம். சரியான? இப்ப இதுல கவனிங்க, இந்த மின்காந்த அலையில இந்த திசையில என்ன சொல்லுவாங்கன்னா அலைகளோட மீடிரன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஏஎம் எஃப்எம்ங்கிற அலைகளோட மீடிரனை விட எக்ஸ்ரே கேமா கதிர்களோட மீடிரன் பெருசா இருக்கும்னு சொல்லுவோம். இந்த திசையில அலைகளோட மீடிரன் கூடிக்கொண்டு போகும். அதே மாதிரி இந்த திசையில அலை நீளம் குறைவடைந்து போகும் சொல்லுவோம். இந்த திசையில என்ன செய்யும்? அலைகளோட அலை நீளம் குறைவடைந்து கொண்டு போகும். சரியா? ரைட். இப்ப இதெல்லாம் மின்காந்த அலைகள்ல படிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த கட்புலனாகும் அலைகள் எடுத்தீங்கன்னா, இந்த கட்புலனாகும் அலைகள்ல 7 நிறங்கள் இருக்கு. இந்த கட்புலனாகும் அலைகள்ல 7 நிறங்கள் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வானவில்ல பேச தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த 7 நிறங்கள் விப்ஜியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அதாவது சிவப்பு நிறம் ரெட், செம்மஞ்சள் நிறம் செம்மஞ்சள், இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? மஞ்சள் நிறம் எல்லோ கலர், பச்சை நிறம், நீல நிறம், கருநீல நிறம் இண்டிகோ, கருநீல நிறம், ஊதா நிறம். இப்படி 7 நிறங்கள் இந்த அலைகளுக்குள்ள இருக்க போகுது. கட்புலனாகும் அலையில இவ்வாறு 7 நிறங்கள் வந்துட்டு காணப்படும். சரியான? இந்த 7 நிறங்களையும் எடுத்தீங்கன்னா, இந்த 7 நிறங்கள்ல சிவப்பு நிறத்துக்கு மீடிரன் ஏனைய நிறங்களை விட சிறியதா இருக்கும். இந்த சிவப்பு நிற அலைகள் இருக்குது, அந்த சிவப்பு நிறத்தை நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த சிவப்பு நிறத்திட மீடிரன் ஏனைய நிறங்கள மீடிரனை விட சிறியதா இருக்கும். அப்ப சிவப்புக்கு அடுத்தது செம்மஞ்சள் மீடிரன் பெரியது, அடுத்தது மஞ்சள். இப்படி மீடிரன் எடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி அதிகரிச்சு கொண்டு போகும். ஆகக்கூடிய மீடிரன் ஊதா நிறத்துக்கு இருக்கும். ஆகக்கூடிய மீடிரன் ஊதா நிறத்துக்கு இருக்கும். அதே நேரத்துல அலைகளோட அலை நீளம்னு பாத்தீங்களா இருந்தால், அலைகளோட அலை நீளத்தை எடுத்தீங்களா இருந்தால் சிவப்பு நிறத்திட அலை நீளம் ரொம்ப பெரியதா இருக்கும். அதாவது வேவ் லென்த் வந்துகிட்டு, இதோட ஃப்ரீக்வன்சி வந்துகிட்டு ரெட்டுக்கு வந்துகிட்டு எப்படி இருக்குன்னா ரொம்பவும் குறைவா இருக்கும். அதே நேரத்தில் வேவ் லென்த் எடுத்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்துகிட்டு வேவ் லென்த் ரொம்ப பெருசா இருக்கும். அடுத்தது ஒரேஞ்ச், எல்லோ இப்படின்னு சொல்லி வரும். ஆகவும் அலை நீளம் குறைந்தது ஊதா நிறமா இருக்கும். இப்படி நாம மின்காந்த அலைகள்ல இருக்கக்கூடிய கட்புலனாகும் அலையில 7 நிறங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அந்த 7 நிறங்களோட மீடிரன் எவ்வாறு அமையும், அந்த 7 நிறங்களோட வேவ் லென்த் அலை நீளம் எவ்வாறு அமையும், இது எல்லாமே கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணுமா? இந்த மீடிரன் எப்படி இருக்கும், அலை நீளம் எப்படி இருக்குங்கிற விடயம்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியான? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த மின்காந்த அலைகளை பத்தி எங்க படிக்க போறோம்? வேவ்ஸ்ல படிக்க போறோம். ஸோ நாம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த டாபிக் என்றா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியானே? கட்புலனாகும் அலையில இருந்தா நம்ம டாபிக், லைட்ஸ்ல இருந்தா நம்ம டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. மின்காந்த அலையில் மின்காந்த அலையில் மின்காந்த அலையில் ஒரு குறிப்பிட்ட மீடிரன் வீச்சில் மின்காந்த அலையில் ஒரு குறிப்பிட்ட மீடிரன் வீச்சில் கட்புலனாகும் அலைகள் மின்காந்த அலையில் ஒரு குறிப்பிட்ட மீடிரன் வீச்சில் வீச்சுன்னா ரேஞ்ச், ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை குறிக்குது. மீடிரன் வீச்சில்
கட்புலனாகும் அலைகள், விசிபிள் லைட்ஸ், கட்புலனாகும் அலைகள் காணப்படும். கட்புலனாகும் அலைகள் காணப்படும். இது அடுத்த பாயிண்டா, செகண்ட் பாயிண்ட். இது ஏழு நிறங்களை உள்ளடக்கிய அலைகளை கொண்டிருக்கும். இது ஏழு நிறங்களை உள்ளடக்கிய அலைகளை கொண்டிருக்கும். ஓகேயா? ஓகே, இப்ப நீங்க இந்த மின்காந்த அலை இதை வந்துட்டு இப்படி மின்காந்த அலைகளை நான் இந்த திசையில மீடிரன் கூடுது, அலை நீளம் குறைஞ்சிட்டு போகும். அதாவது உதாரணமா ஏஎம்ங்கிற மின்காந்த அலையை விட, சரியான ரேடியோ அலையை விட உதாரணமா யூவி கதிர்கள மீடிரன் வந்துட்டு பெருசா இருக்கும். அதாவது இந்த திசையில மீடிரன் கூடும்னு சொல்றேன். இந்த அலையை விட இந்த அலையிட அலை நீளம் குறைவா இருக்கும்னு சொல்றேன். சரியான அந்த வகையில நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த மின்காந்த அலைகளோட இந்த வரிசையை எழுதி கொள்ளுங்க. இதுக்கு பெயர், இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம், மின்காந்த திரிசியம் சொல்லுவாங்க. மின்காந்த அலையின் திரிசியம், ஸ்பெக்ட்ரம். அப்ப மின்காந்த அலையிட திரிசியம் போட்டு இதை நோட் பண்ணுங்களா. இதுல நீங்க எதை காட்ட போறீங்க, நான் இப்ப கீர்ன மாதிரியே கீறுங்க, இப்படி காட்டுங்க. இதுல நான் உதாரணத்துக்கு சொன்னேன், மைக்ரோவேவ்ஸுக்கு செல்போன் வைஃபை உதாரணமா சொன்னேன், இன்ஃப்ராரெட்டுக்கு ரெமோட்டை உதாரணமா சொன்னேன். இதுல நமக்கு தேவை யாரு, விசிபிள் லைட்ஸ். இந்த விசிபிள் லைட்ஸ்ல யார் இருக்க போறா, கட்புலனாகும் அலைகள் இல்லையா, கட்புலனாகும் அலை. இந்த கட்புலனாகும் அலையில யார் இருக்க போறா, ஏழு நிறங்கள் இருக்கு. அந்த ஏழு நிறங்களோட மீடிரன் ஃப்ரீக்குவன்சி எப்படி மாறும், வேவ் லென்த் அலை நீளம் எப்படி இருக்கு. சரியா, இது ரெண்டையும் தான் இங்க காட்டி இருக்கிறேன். நோட் பண்ணுங்க. சொல்ல போனா நாம இன்னும் லைட்ஸுக்குள்ள வரல, நீங்க அதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. லைட்ஸ் வந்துகிட்டு முறிவுலுங்கிற பகுதியில இருந்தா உண்மையா ஸ்டார்ட் ஆகும். நம்முடைய சிலபஸ்ல, நியூஸ் சிலபஸ்லயா பழைய சிலபஸ்ல வந்துட்டு தெரிப்பலா இருந்துச்சு, இதெல்லாம் இல்லை. இப்ப இந்த லைட்ஸ்ல வந்துட்டு ஒளி முறிவு தான் ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அதுக்குரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது எல்லாமே. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இன்னைக்கு தேவைப்படும். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, என்னடா இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இன்ஃப்ராரெட்டை வந்துக்கிட்டு நம்ம பார்க்க இயலான்னு சொல்றோம். பட் கேமராக்குள்ள நாம இன்ஃப்ராரெட்டை பார்க்கறது தானே, கேமரா மூலமா இன்ஃப்ராரெட்டை பார்க்கறது தானே. உதாரணமா இப்போ இந்த ரெமோட் எடுப்போம். ரொம்ப உடைஞ்சின்னு ஒரு சுழாவிட்டு பிள்ளைகளோட விளையாட்டது. விளங்கி நிற்க தெரியல. எல்லாம் பாருங்க, நான் இதை ஒன் பண்ணக்குள்ள இந்த முன்னுக்கு இருக்கிற இன்ஃப்ராரெட் உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். விளங்குறா என்ன? இந்த பல்ப் வந்துட்டு ஒன்னாகிற விலங்குதான். இதை நான் அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன். 10 பாருங்க. ஓகே, பிளைனி தானே? எஸ். ஸோ இதைத்தான் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறேன். இன்ஃப்ராரெட்டை பார்க்கலாம், விசிபிள் லைட்ஸை தான் பார்க்கலாம்டா, அதை எப்படி கேமராவில் விளங்குன்னு சொல்லி. நல்ல கேள்வி தான் இல்லையா? என்னென்றால் நம்மட கட்புலனாகும் அலைகள், நம்மட கண் தான் அங்க இருக்கிற விஷயம். நம்மட கண் வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நனோமீட்டர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நனோமீட்டர் வரையான அலை நீளத்தை தான் நம்மட கண் வந்துட்டு பார்க்கும். நம்மட கண்ட பார்வை வீச்சு இருக்குதானே, நம்மட காது இருக்குவா. முதல் காது எடுப்போமே, நம்ம இது வேவ்ஸ்ல படிப்போம். நம்மட காது எல்லா சவுண்டையும் கேட்காது. சின்ன வயசுல எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காது நம்மட எல்லா சவுண்டையும் கேட்காது. நம்மட காதுட சென்சிட்டிவிட்டி எவ்வளவு உண்டா, 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20 கிலோ ஹெர்ட்ஸ் சொல்லி சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரையான சவுண்டத்தை நம்மட காது கேட்கும். இதை விட கூடின சவுண்டை நம்மட காது உணராது. எப்படி நம்மட காதுக்கு சவுண்டை கேட்கறதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குதோ, அதே மாதிரி நம்மட கண்ணும் சரியான குறிப்பிட்ட ரேஞ்சில இருக்கக்கூடிய, குறிப்பிட்ட அலை நீளத்துல இருக்கக்கூடிய, குறிப்பிட்ட அலை நீளத்துல இருக்கக்கூடிய அலைகளைத்தான் நம்மட கண்ணால உணர முடியும். அந்த வகையில நம்மட கண் உணரக்கூடிய அலைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்புலனாகும் அலைகள். இந்த அலை நீளத்துக்கு, இந்த கட்புலனாகும் அலை தானே, சிவப்பு நிறத்தில அலை நீளத்திலிருந்து ஊதா நிறத்தில அலை நீளம் வரையான இந்த அலைகள் நம்மட கண்ணுக்குள்ள வரக்குள்ளதான் கண் அதை உணரும். சரியான? அதனால இந்த அலைகள் மட்டும் நம்மட கண்ணுக்கு விளங்கும், ஏனைய அலைகள் நம்மட கண்ணுக்கு விளங்காது. இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த இன்ஃப்ராரெட் வந்துகிட்டு இப்ப எப்படி விளங்கி நிற்கிற சொல்லி. என்னன்னால் இந்த இன்ஃப்ராரெட் இருக்குதானே, இது கட்புலனாகும் அலைக்கு பக்கத்தில் இருக்கிறது. கட்புலனாகும் அலைட மீடிரனுக்கு, அலை நீளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அலைதான் யாரு? இந்த இன்ஃப்ராரெட். விளங்குதா? சரியா? நல்லா பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் பேரை பாருங்க, இன்ஃப்ராரெட். இங்க சிவப்பு நிறத்துக்கு முதல் யார் இருக்கிறா? இன்ஃப்ராரெட் இருக்குது. இன்ஃப்ராரெட். இங்க வருவோம். இங்க யார் இருக்கிறா? ஊதா நிறம் இருக்குது. இந்த தொங்கல்ல ஊதா. இந்த ஊதா நிறத்துக்கு அங்கால யார் இருக்கிறா? அல்ட்ரா வயலட் இருக்குது. சோ இது ஊதா நிறம். ஊதா நிறத்தை விட கொஞ்சம் மீடிரன் கூடின ஆள் தான் யாரு? யூவி கதிர்கள். அப்ப இந்த ஊதா நிறம் சார்ந்த ஒரு ஆள் தான் யூவி கதிர். சிவப்பு நிறத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் இன்ஃப்ராரெட். அப்ப சிவப்பு நிறத்தை சார்ந்த ஒரு ஆள் தான் இன்ஃப்ராரெட். அப்ப சிவப்பு நம்ம கண்ணுக்கு விளங்கும், இன்ஃப்ராரெட் நம்ம கண்ணுக்கு விளங்காது. ஆனா இன்ஃப்ராரெட்டிட சில அலை நீளங்கள் சிவப்பு நிறத்தின் அலை நீளத்துக்கு பக்கத்தில் இருக்கும். சிவப்பு நிறத்தின் அலை நீளத்துக்கு பக்கத்தில் இருக்கும். நம்மட கண்ணை விட கேமராட இமேஜ் சென்சர்னு சொல்லுவாங்க. இந்த கேமராட இமேஜ் சென்சர் இருக்குதானே,
இதோட வேவ்லென்த் கூட. நம்மட கண்ணால அவதானிக்க முடியாத அலைகளை இந்த கேமராட இமேஜ் சென்சர் வந்துட்டு உணர முடியும். இப்ப உதாரணமா மைக்ரோவேவ்ஸ் நுண்ணலைகளை நாம உணர்வோமானா? இந்த அலைகளை நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது. கண்ணுக்கு விளங்காது, காதுக்கு விளங்காது, நம்மளால உணர முடியாது. பட் வேற ஒரு பொருள் மைக்ரோவேவ்ஸ் உணரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போன் இந்த நுண்ணலைகளை உணருமா உணராதா? உணருது. கோல் வந்தா சொல்லுது கோல் வருவதுன்னு சொல்லி. அப்ப இதுல இருக்கிற இந்த ரிசீவர், இந்த ஆண்டனா மைக்ரோவேவ்ஸ் உணரக்கூடியது. இதே மாதிரி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய இமேஜ் சென்சர் இந்த இன்ஃப்ராரெட்டை உணரக்கூடியது. அப்ப நாம இங்க இதை ஒன் பண்ணின உடனே இந்த ரெமோட்டை நான் இப்படி அழுத்தக்குள்ள விளங்குதா? அப்படிதானே? நான் ரெமோட்டை நான் அழுத்தக்குள்ள என்ன செய்தால் அங்க வர இன்ஃப்ராரெட், அங்க வரக்கூடிய இன்ஃப்ராரெட், சரியான, அங்க வரக்கூடிய இன்ஃப்ராரெட்டை இந்த கேமராட இமேஜ் சென்சர் வந்துட்டு உணருது. அது உணர்ந்துட்டு தானே, உணர்ந்து அந்த வடிவத்தை அது மாத்தி நம்மட கண்களுக்கு விளங்குற மாதிரி டிஸ்பிளேல வந்துட்டு கொண்டு வருவது. மைக்ரோவேவ்ஸை நம்மட போன் உணர்ந்து இப்ப என்ன செய்யுது? வாரது நுண்ணலை. அந்த நுண்ணலையத்தான வச்சுக்கிட்டு நாம பேசுறோம். அப்ப அந்த நுண்ணலைய இந்த போன் என்ன செஞ்சிருக்குது? ஒளி அலையா மாத்தி நம்மட காதுக்கு அனுப்பியிருக்குது. அப்ப போன் வேலை என்னன்னா நுண் அலைய மைக்ரோவேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் ஒளி அலையா மாத்துது. அதனால அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்துட்டு நம்ம சவுண்டா கேட்கிறோம். அதே மாதிரி இந்த இன்ஃப்ராரெட்ங்கிற இந்த வேவ்ஸை இந்த கேமராட இந்த சென்சர் உணரக்கூடியதா இருக்கிறதால அது உணர்ந்து அதையும் நமக்கு ஒரு டிஸ்பிளேல ஒரு இமேஜா தருவது. விளங்குதா? அதான் இன்ஃப்ராரெட் விளங்குறதுக்கு காரணம். அப்ப மெயின் விஷயம் என்னன்னா, கேமராட இமேஜ் சென்சர் இருக்குதானே, அது நம்மட கண்ட சென்சிட்டிவிட்டி அதுல வேவ்லெந்தை விட கொஞ்சம் ரேஞ்ச் கூடினது. அதனால என்ன செய்ய முடியும்? அந்த இன்ஃப்ராரெட்டுக்குரிய அலையை வந்துட்டு உணர முடியுது. அதை நமக்கு டிஸ்பிளேல வந்துட்டு அது மாத்தி கொண்டு வந்து தருவது. சரியான? எப்படி மின்காந்த அலைகள் மைக்ரோவேவ்ஸை நம்மட போன் உணர்ந்து அதை நம்மட காதுக்கு ஒளியா மாத்தி தருவதோ அதே மாதிரி அது டிஸ்பிளேல நமக்கு என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறமாக மாத்தி நம்மட பார்வைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இதுதான் அங்க நடக்கிற நிகழ்வு. விளங்குதா? கேட்டுத்தானே சொல்ல வேண்டியதா இருந்துச்சு, இல்லாட்டி சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கேட்டுட்டீங்களே. எனிவே கிளியரா அது கேட்டாங்க. இன்ஃப்ராரெட் ரெமோட்ல விளங்குறது பின்னுக்கு இருக்கிற காரணம் இப்போ விஷயம் என்னடா, கேமராட இமேஜ் சென்சர் நம்மட கண்ட வேவ்லேருந்தை விட குறைஞ்ச வேவ்லேருந்து என்ன செய்யக்கூடியது, கூடின வேவ்லேருந்து கேமராட இமேஜ் சென்சர் வந்துட்டு உணரக்கூடியதா இருக்குது. அதனாலதான் இன்ஃப்ராரெட் நமக்கு விளங்குது. அவ்வளவுதான் ஃபைனல் விஷயம். ஓகே, சரியானே? ரைட். இப்ப நாம இந்த ஒளி அலைகள் சம்பந்தமான அடுத்த விடயத்தை பத்தி பேசலாம். இந்த ஒளி எடுத்தீங்கன்னா, லைட் எடுத்தீங்கன்னா, இந்த கட்புலனாகும் அலைகள், இந்த லைட்ஸ் எடுத்தீங்கன்னா, இந்த லைட்ஸ் எல்லாமே வெற்றிடத்துல வெக்யூம்ல வந்துகிட்டு 3×10⁸ மீட்டர்/செகண்ட். ஏன்னா மின்காந்த அலைட வேகம் உலகத்திலேயே மிக 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 பெரிய வேகம் எதான்? 3×10⁸ தான், இல்லையா? ஸோ இதை பற்றிய நீங்க நிறைய தியரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியானே? ஐன்ஸ்டீன் தியரின்னு சொல்லியலாம், என்ன டைம் டிராவலிங் சம்பந்தமான பேசியிருப்பாங்க. எனிவே, லைட்ஸை பொறுத்தவரையில வெற்றிடத்துல 3×10⁸ மீட்டர்/செகண்ட் வேகத்துல பயணிக்கக்கூடியது.
ஆனா இதை விடவும் அடர்த்தி கூடின ஊடகமா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடியா இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. கண்ணாடியில இதே லைட்டோட வேகம் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 2 × 10⁸ இருக்கும். இப்படி ஊடகத்துக்கு ஊடகம் இந்த லைட் டிராவல் பண்ற வேகம் என்ன செய்யும்னா மாறும். ஆகக்கூடிய வேகம் எங்க வரும்? வெற்றிடத்துல வரும். அதே மாதிரி ஊடகத்துக்கு ஊடகம் இந்த லைட்டிட வேகம் மாறும். சரியானே? அதே மாதிரி எதுவும் மாறும்டா வேவ் லென்த், அலை நீளமும் மாறும். அலை நீளம் என்ன செய்யும்னா மாறும். இப்ப உதாரணமா வெற்றிடத்துல ஒரு லைட் டிராவல் பண்ணக்குள்ள அது கொண்டிருக்கிற அலை நீளமும், கண்ணாடிக்குள்ளால அது டிராவல் பண்ணக்குள்ள கொண்டிருக்கிற அலை நீளமும் எப்படி இருக்காதுன்னா சமனா இருக்காது. வேகமும் அலை நீளமும் மாறும். ஆனா ஒரு லைட் எந்த ஊடகத்துக்குள்ள டிராவல் பண்ணக்குள்ளையும் எது மாறாதுண்டா மீடிரன் மாறாது. இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு லைட்டை நீங்க அனுப்புறீங்க, ஒரு லைட் ஒன்று அடிக்கிறீங்க, ஒரு என்ன ஒரு லேசர் கதிரை நீங்க அனுப்புறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது கண்ணாடிக்குள்ளால போனாலும் சரி, நீருக்குள்ளால போனாலும் சரி, வலிக்குள்ளால போனாலும் சரி, அதோட ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு என்ன செய்யாதுன்னா மாறாது. எது எது மாறும்னு பாத்தீங்கன்னா அதுல ஸ்பீட் வந்துட்டு மாறும். அதே போல அதுல வேவ் லென்த், அலை நீளமும் மாறும். சரியானே? அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. மின்காந்த அலைகள் இது எல்லாருக்கும் பொருந்தும். லைட்ஸுக்கு மட்டுமில்ல, மின்காந்த அலைகளுக்கும் பொருந்தும். மின்காந்த அலைகள் பிரேக்கெட்ல ஒளி அலைகள்னு போடுங்க. மின்காந்த அலைகள் பிரேக்கெட்ல ஒளி அலைகள். வேறுபட்ட ஊடகத்தினூடு பயணிக்கும் போது, மின்காந்த அலைகள் வேறுபட்ட ஊடகத்தினூடு பயணிக்கும் போது அவற்றின் கதி, மின்காந்த அலைகள் வேறுபட்ட ஊடகத்தினூடு பயணிக்கும் போது அவற்றின் கதி அலை நீளம் மாற்றமடையும். அவற்றின் கதி, அலை நீளம் மாற்றமடையும். மீடிரன் மாறாது. மீடிரன் மாறாது. வேறுபட்ட ஊடகத்தில் பயணிக்கும் போது அவற்றின் கதி, அலை நீளம் மாற்றமடையும். மீடிரன் மாறாது. ஓகே தானே? கிளியர் தானே? சரி, ஏன் மீடிரன் மாறாது? அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் இல்லையா? ஏன் மீடிரன் மாறாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, மீடிரன் பொதுவா எண்ணத்துல தங்கி இருக்கும்னால் ஒரு அலைய உற்பத்தி செய்யற அந்த அலை முதல்ல தான் தங்கி இருக்கும். மீடிரன் எண்ணத்துல டிபெண்ட் ஆகி இருக்கும். அலைய உற்பத்தி செய்துதான் அந்த அலை முதல் அதுலதான் தங்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேசர் கதிர் எடுத்தீங்கன்னா, ஒரு லேசர் பாயிண்டர் எடுப்போம். இப்ப நான் ஒரு லேசர் கதிர் எடுக்கிறேன். லேசருங்கிறது ஒரு அலை முதல் இல்லையா? இது ஒரு அலை முதல். இப்ப இது வந்துட்டு அலையை உற்பத்தி செய்ய போகுது. சார்ஜ் தெரியல. யா, இப்ப பாருங்க, இந்த லேசர் வந்துகிட்டு அலையை உற்பத்தி செய்து, ரைட்? இந்த லேசர் உற்பத்தி செய்த அலைக்கு ஒரு மீடிரன் இருக்கு. உதாரணமா இது பச்சை நிறம் சார்ந்த ஒரு லேசரை உற்பத்தி செய்து, இதுக்கு ஒரு மீடிரன் இருக்கு.
மீடிரன் குறிப்பிடல. சரியான என்ன விடயம்டா, இவர் என்ன மீடிரன்ல இந்த அலையை உற்பத்தி செய்யறாரோ அந்த மீடிரன் வந்துட்டு மாறாது. அது எந்த ஊடகத்துக்குள்ளால டிராவல் பண்ணினாலும் சரி, இங்க இருந்து கண்ணாடிக்குள்ளால போனாலும் சரி, நீருக்குள்ளால போனாலும் சரி, எங்க போனாலும் அந்த மீடிரன் என்ன செய்யாது, மாறாது. ஏன்னா மீடிரன் என்னத்துலதான் தங்கி இருக்கும், அலை முதல்ல தான் தங்கி இருக்கும். நான் இதை காட்டுறதுக்கு காரணமே உங்களோட மனசுல இது பதிஞ்சிடணுங்கிறதுக்காக. அப்ப என்ன சொல்றேன், மீடிரன் என்னத்துல தங்கி இருக்கும், அலை முதல்ல தான் தங்கி இருக்கும். அந்த அலையை உற்பத்தி செய்யற அந்த என்ன முதல்ல தான் தங்கி இருக்க போகுது. சரியானே? ஆக அது வேறுபட்ட ஊடகத்துக்குள்ள போகக்குள்ளே மாற போறதில்லை. ஆனா ஊடகத்துக்கு ஊடகம் அலை நிலவும் கதியும் வந்துட்டு மாறிக்கொண்டு இருக்கும். ரைட்? நீங்க தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னண்டு, மீடிரன் அலை முதலில் தங்கி உள்ளது. சரியானே? ஒரு அலையிட மீடிரன் என்னதுல தங்கி இருக்கும், அலை முதலில் தங்கி உள்ளதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே? ரைட். அடுத்த விடயம், இந்த லைட்ஸ் தொடர்பா நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு எல்லாமே இன்ட்ரடக்ஷன், பேசிக்கா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்களை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, லைட்ஸை பொறுத்த வரையில லைட்ஸ் வந்துகிட்டு ரொம்ப குறுகிய அலை நீளத்தை கொண்டது. உங்களுக்கு தெரியும் அலை நீளம்டா யாருன்னு சொல்லி படிச்சுட்டேன், வேவ்ஸ்ல படிச்சுட்டேன். இப்போ ஒரு அலை எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட இந்த நீளம் தான் உதாரணமா நம்ம அலை நீளம்னு சொல்லுவோம். அப்படித்தானே? இதுதான் ஒரு அலையினது அலை நீளம்னு சொல்றது. ரைட்? லைட்ஸ்ல அலை நீளம் ரொம்ப குறுகியது, நானோமீட்டர் ரேஞ்ச். உதாரணமா ஒரு 500 நானோமீட்டர். எப்படி இருக்கு நானோமீட்டர்ண்டா? எது 10 எதுனாம் அடுத்து சொல்லுங்க அப்போ. லைட்ஸ்ல அலை நீளம் உதாரணமா ஒரு 500 600 இந்த மாதிரி நானோமீட்டர்ல இருக்க போகுது. அந்த வகையில நானோண்டா எத்தனை அடுக்கு, சில பேர் அதை மறந்திருப்பீங்க. எஸ், 10⁻9 மில்லி 10⁻3, மைக்ரோ 10⁻6, நானோ 10⁻9, பிகோ 10⁻12. சரியானே? அப்ப 500 நானோமீட்டர், அப்ப 10⁻9 மீட்டர். யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அலை நீளம், ரொம்பவும் சிறிய அலை நீளம். அதனால லைட்ஸை இந்த மாதிரி அலைகளாக கீறி காட்டாம சிறிய அலை நீளமாக இருக்கிறதால லைட்ஸ் அலை ஒளி அலைகள் இருக்குதானே, அத இந்த மாதிரி அலைகளோட வடிவத்துல கீறாம எப்படி கீறுவாங்கன்னா வெறும் நேர்கோடாவே கீறி காட்டுவாங்க. விளங்குதா? எப்படி லைட்ஸ் வந்துட்டு மிகவும் சிறிய அலை நீளத்தை கொண்டதுங்கிறதால அதை இப்படியான அமைப்புல காட்டாம வெறும் நேர்கோடாகவே காட்ட முடியும். ஏன்னா அவ்வளவுக்கு அது அலை நீளம் சின்ன அறிக்க போகுது, இப்படி சின்ன சின்ன அறிக்க போகுது. இந்த அலை நீளம் சின்ன சின்ன யோசிச்சு பாருங்களேன். அலை நீளம் சின்னனாவிட்டு வாரத்துக்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அலை நீளம் சின்னனாய் வந்திக்கின்னா ஏறக்குறைய ஒரு நேர்கோடு மாதிரி நமக்கு கீறலாம். அப்ப நம்ம லைட்ஸை இதுக்கு பிறகு எப்படித்தான் கீறுவோம், வெறும் நேர்கோடுகளாகத்தான் கீறுவோம். இப்படி லைட்ஸை நாம நேர்கோடுகளாக கீறுறோமா, இதைத்தான் நாம ஒளிக்கதிர்னு சொல்லுவோம். இப்படி நேர்கோடா லைட்ஸை கீறத ஒளிக்கதிர், ரேஸ் என்று சொல்ல போறோம். ஒளிக்கதிர். ரைட்? இதே லைட்ஸ் வந்துகிட்டு நிறைய இருந்தா, நிறைய லைட்ஸ் இருக்குதா, அதை நாம ஒளிக்கற்றை என்று சொல்லுவோம். ரேஸ் சொல்லுவோம் இல்லையா? ஒளிக்கற்றை, தமிழ்ல கற்றை என்று சொல்லுவோம். சரியா? அப்ப என்ன பாயிண்ட், லைட்டிட அலை நீளம் மிகவும் குறுகியதா இருக்கிறதால அதை நாம அலை வடிவத்துல குறிக்காம, ஒரு அலை இப்படி பயணிக்குதுன்னா அந்த அலையை இந்த மாதிரி வடிவத்துல குறிக்காம நம்ம எப்படி குறிக்கலாம், நேர்கோடா குறிக்கலாம். அப்படி நேர்கோடா குறிக்கக்குள்ள ஒரு கதிர் என்ன ஒரு கோடை வச்சு நீங்க கீறினீங்கன்னா அதை நாம ஒளி கதிர் என்றும், நிறைய கோடுகளை வச்சு கீறினீங்கன்னா அதை நாம ஒளி கற்றை என்றும் சொல்லுவோம். சரியான? இதுவும் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சின்ன ஒரு விடயம். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஒளி அலையின் அலை நீளம், ஒளி
ஒளி அலையின் அலைநீளம் மிகவும் சிறியதாக இருப்பதனால் மிகவும் சிறியதாக இருப்பதனால் சரியா? பிரேக்கெட்ல உதாரணமா இப்படி போடுங்க. ஊதா நிறம் இருக்குதானே, வயலட், ஊதா. ஊதா நிறத்திட அலை நீளம் ஒரு 380 400 நானோமீட்டர் கிட்ட இருக்கும். சிவப்பு நிறத்திட அலை நீளம் ஒரு 720 750 நானோமீட்டர் கிட்ட இருக்கும். ஸோ பிரேக்கெட்ல எப்படி போடுங்க. அப்ப லைட்டட் அலை நீளம் மிகச் சிறியதாக இருப்பதனால் ஊதா நிறம் 380 நானோமீட்டர். 380 தான் இல்லையா, ஊதாவிலையும் ஒவ்வொரு ஊதாரிக்கும். கொஞ்சம் லைட்டான ஊதாரிக்கும், கொஞ்சம் டார்க்கான ஊதாரிக்கும். ஊதாக்குள்ளே எவ்வளவு ஊதாரிக்கும்டா? அப்ப ஒரு அண்ணளவா ஒரு 380 நானோமீட்டர், சிவப்பு நிறம் அண்ணளவா ஒரு 750 நானோமீட்டர். சரியா? பிரேக்கெட்ல எப்படி போடுங்க. மிகவும் சிறியதாக இருப்பதனால். ரொம்ப சிறிசா இல்லையா? வெறும் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் கட்புலனாகும் அலை இருக்க போகுது. இருப்பதனால் ஒளி அலைகளை ஒளி அலைகளை ஒளி அலைகளை நேர்கோடுகளாக குறிப்பிட முடியும். ஒளி அலைகளை நாம் எப்படி குறிப்பிட போறோம்? எப்படி காட்டாம நேர்கோடுகளாக குறிப்பிட முடியும். சரியா? ஓகே, அதுக்கு கீழே நீங்க இதை காட்டிக்கொள்ளுங்க. ஒளிக்கதிர், ஒளிக்கதிர், ஒளிக்கற்றை சும்மா எப்படி காட்டினீங்கன்னா சரி. கதிர் கற்றையை வச்சுலாம் பெருசா பிரச்சனைப்பட தேவையில்லை. ஒரு கோடு நிறைய கோடா காட்டுங்க. லைட் ரேஸ், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஒளி அலை சம்பந்தமாக, ஒளிக்கதிர்கள் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், பொதுவா ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா ஒரு பொருள்ல இருந்து வெளியேறுகின்ற ஒளிக்கதிர்கள், ஒரு பொருள் இருக்குது, ஒரு லைட், ஒரு பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பல்ப்ல இருந்து வெளியேறுகின்ற ஒளிக்கதிர்கள் பொதுவா எப்படி இருக்கும் என்றால் விரி கதிர்களாகத்தான் இருக்கும். அதாவது அந்த பல்ப்ல இருந்து வெளியேற ஒளிக்கதிர் இந்த மாதிரி விரிஞ்சுதான் போகும். அப்படித்தானே? நீங்க ஒரு பல்ப் ஒன்று வச்சிருக்கிறீங்க, சாதாரண ஒரு நார்மலான ஒரு பல்ப் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்.
இந்த பல்புல இருந்து வெளிச்சம் ஒளி கற்றைகள் எப்படி போகும்? ஒரே பாத்துல போகுமா? இல்ல, இங்காலே வெளிச்சம் போகும், இங்காலே வெளிச்சம் போகும், இங்காலே வெளிச்சம் போகும். பல்ப் வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கனால பல்ப் எல்லா பக்கமும் வெளிச்சம் கிடைக்கும். ஏண்டால் ஒரு ஒளி முதல்ல இருந்து ஒளிக்கதிர்கள் இப்படி விரிஞ்சுதான் போகும். அப்படித்தானே? இப்படி ஒளிக்கதிர்கள் விரிஞ்சு போகுதுண்டா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விரிகதிர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம விரிகதிர்கள் சொல்லுவோம். இதே இது பாத்தீங்களா இருந்தா ஒளிக்கற்றைகள் எப்படியும் டிராவல் பண்ண முடியும் என்றால் சமாந்தரமாகவும் டிராவல் பண்ண முடியும். இப்படி சமாந்தரமாக போகுதா இதை நாம சமாந்தர கதிர்னு சொல்ல போறோம். இது என்னடா விஷயம்னு கூட யோசிக்க தோணும். சமாந்தரமா போனா சமாந்தர கதிர்னு சொல்றது ஒரு மேட்டரான்னு கூட யோசிக்க தோணும். என்ன ரைட்? அது என்னன்னு சொல்றது. அதே மாதிரி இப்படியும் ஒளிக்கதிர் போக முடியும். இதை நாம ஒருங்கு கதிர்னு சொல்லுவோம். ஒருங்கு கதிர், ஒருங்கு கற்றை, ஒருங்கு கதிர், ஏதாச்சும் ஒன்று. கதிர் கற்றை தமிழ்ல பிரச்சனைப்பட்டு இருக்கிறல்ல. சமாந்தர விரிகதிர்கள், சமாந்தர கதிர்கள், ஒருங்கு கதிர்கள், ஒருங்கு கற்றை, விரிகதிர், சமாந்தர கற்றை, ஒருங்கு கற்றை, எப்படியோ ஒன்று. இப்ப கவனிங்க, பொதுவா நம்ம என்ன சொல்றோம்? ஒளிக்கதிர்கள் விரிவடையுதா அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பொருள்ல இருந்து வர கதிர்கள் விரிவடைஞ்சுதான் போகும். அப்படித்தானே? உதாரணமா எண்ணிலிருந்து வெளியாகிற ஒளிக்கதிர்கள் விரிவடைஞ்சு போகும். அதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கக்குள்ள எனக்கு முன்னுக்கு ஒரு ஆள் இருந்தா அவருக்கும் நான் விளங்குவேன், இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு நான் விளங்குவேன், இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு நான் விளங்குவேன். ஏன்? எண்ணிலிருந்து ஒளிக்கதிர் எல்லா பக்கத்திலையும் போகுது. அப்ப ஒரு பொருள்ல இருந்து வெளியேற ஒளிக்கதிர் விரிகதிரா இருக்கும். அப்ப சமாந்திர கதிர் எப்ப வரும்? ஒரு பொருள்ல இருந்து எப்ப சமாந்திர கதிர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாந்திர கதிர் எப்ப வரும்னா தூரத்துல ஒரு பொருள் இருந்தா வரும். தூரத்துல ஒரு பொருள் இருக்குதா, தூரத்து பொருள்ல இருந்து வார கதிர்கள் சமாந்திர கதிர்களா இருக்கும். சூரியன்ல இருந்து வார ஒளிக்கதிர் இருக்குதானே, அது சமாந்திர கதிர்னு சொல்லுவாங்க. ரைட்? இப்ப தூரத்து பொருள்ல இருந்து வார கதிர் சமாந்திர கதிர். உண்மையான பொருள், அப்ப அது பொய்யான பொருள் கேட்குவானா, உண்மை பொருள்ல இருந்து வார கதிர் விரிகதிரா இருக்கும். அதே நேரத்துல ஒரு கதிர் இப்படி வருது, ஒருங்கிக் கொண்டு வருவது, ஒருங்கிக் கொண்டு வருவதுண்டா, ஒருங்கு கதிரா இருக்குதுண்டா, அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்கண்டா, அங்க இருக்கிறது ஒரு மாயப்பொருள்னு சொல்லுவோம். அங்க இருக்கிறது நாம மாயப்பொருள்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப கவனிங்க, சமரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிக்கதிர்கள் அல்லது கற்றைகளை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். ஒன்று விரிகதிர், இரண்டாவது சமாந்திர கதிர், மூணாவது ஒருங்கு கதிர். இந்த விரிகதிர்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு பொருள்ல இருந்து வெளியேறுகின்ற கதிர் எல்லாமே விரிகதிர்கள். ஒரு பொருள்ல இருந்து வெளியேற கதிர்லாம் என்னதான்? விரிகதிர்கள் தான். சரியானே? அதே நேரத்துல சமாந்தர கதிர் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தூரத்துல ஒரு பொருள் இருக்குதா, அந்த பொருள்ல இருந்து வர கதிரை நாம சமாந்தர கதிர்னு சொல்லுவோம். ஏன் நெல்ல தூரத்தில் இருக்கிற பொருள் சமாந்தர கதிரா வருவதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு நான் இப்ப விட சொல்லல, பின்னுக்கு விட சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியான? உதாரணமா நாம திரிசியமானின் ஒன்று படிப்போம். அப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுக்குரிய காரணத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு சிக்கல்படுத்தி கொண்டு இருக்கல. அப்ப சமாந்தர கதிர் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, தூரத்து பொருள்ல இருந்து வார கதிர்கள் சமாந்தர கதிரா இருக்கும். ஒருங்கிக் கொண்டு வாரது அப்படியே ஒன்று சேர போகுது, ஒருங்கிக் கொண்டு வார கதிர்கள். சரியான? இந்த கதிர்கள், இந்த மாதிரியான ரேஸை வந்துகிட்டு நாம எப்படி சொல்லுவோம்னா மாய பொருள், ஒரு ஒரு இமேஜினான ஒரு ஒப்ஜெக்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரியானே? ஒரு மாய பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாய பொருள்ல இருந்து வார கதிர்கள் தான் ஒருங்கு கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறத நாம வில்லைகள்ங்கிற பாடம் படிக்கக்குள்ள பார்ப்போம். இதுல எக்ஸாக்டா இதுல என்ன மீனிங், இத நீங்க தெளிவா எங்க படிக்க இயலும்? வில்லைகள் படிப்பிக்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவா விளங்கு என்னத்தை மீன் பண்றாங்கன்னு. இது சமாந்திர கதிர்கள். இதை நான் உங்களுக்கு ஏன் இது சமாந்திர கதிர் தூரத்து பொருள்ங்கிறத திரிசியமானி படிப்பிக்கக்குள்ள இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். சரியானே? அப்ப ஒரு உண்மை பொருள்ல இருந்து வாரது விரிகதிர், தூரத்து பொருள்ல இருந்து வாரது சமாந்திர கதிர், ஒருங்கு கதிர்ங்கிறது மாய பொருள்ல இருந்து வார கதிர்கள்னு சொல்லுவோம். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க.
ஒளிக்கதிர்கள், அடுத்த பாயிண்ட், ஒளிக்கதிர்கள் மூன்று வகைப்படும். ஒளிக்கதிர்கள் மூன்று வகைப்படும். அது கீழே நீங்க இது மூணை நோட் பண்ணி கொள்ளுங்க. உண்மை பொருள், தூரத்து பொருள், மாய பொருள். சரியா? ரைட். இதை நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம ஒரு பொருளை பார்க்கிறோம்னால் இந்த பொருளை பார்க்கறதுக்கு பின்னுக்கு இருக்கிற சயின்ஸ் என்ன? அதாவது ஒரு பொருள் நம்மட கண்ணுக்கு விளங்குறதுக்கு பின்னுக்கு இருக்கிற நிகழ்வு என்னன்னு கேட்கிறேன். சொல்லுங்க அப்ப, சோட்டா சொல்லுங்க அப்ப யாராச்சும். இப்ப உதாரணமா இந்த மாக்கரை நாம பார்க்கிறோம்னா இந்த மாக்கர் நம்மட பார்வைக்கு விளங்குறதுக்கு பின்னுக்கு என்ன நிகழ்வு அங்க நடக்குது அப்படின்னு கேட்கிறேன். ஒரு பொருளை நாம பார்க்கறதுக்கு பின்னுக்கு என்ன நிகழ்வு அங்க நடக்குது?
யா எஸ் கவனிங்க. நான் இப்ப கேட்ட கேள்வி பல நூற்றாண்டுகளாக இந்த உலகத்துல மனிதர்கள் கேட்ட யோசித்த ஒரு விடயம். ஸோ இன்னைக்கு அவங்க கண்டுபிடிச்சு நமக்கு அதை சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம உண்மையா வந்துட்டு அதை சிம்பிளாக நாம என்ன செய்யறோம், ஆன்சர் பண்றோம். நிறைய பேர் சரியா விட சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே ஒரு பொருள், ஒரு ஒப்ஜெக்ட் வந்துகிட்டு நம்மளோட பார்வைக்கு விளங்குறதுக்கு பின்னுக்கு இருக்கிற காரணத்தை இந்த உலகத்துக்கு முதலாவது சொன்னது வந்துட்டு இப்னு அல் ஹைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இப்னு அல் ஹைத்தம்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஒப்ஜெக்ட் நம்மளோட பார்வைக்கு நம்மளுக்கு விசிபிள் ஆகிறதுக்கு பின்னுக்கு இருக்கிற எக்ஸாக்டான ரீசனை வந்துட்டு சொன்னார். இப்னு அல் ஹைத்தம்ங்கிறவர் தான் என்ன செய்யறாரு, முதலாவதா ஒரு பொருள் நம்மளோட பார்வைக்கு எப்படி விளங்குங்கிறத சொன்னாரு. நான் நினைக்கிற மாதிரி அவரு தான் அந்த சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க ஊசித்துளை கேமரான்னு சொல்லி. ஊசித்துளை கேமரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்ஹோல் கேமரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊசித்துளை கேமரா. யா அந்த ஊசித்துளை கேமராவை வந்துட்டு அந்த கன்செப்டை டிசைன் பண்ணினதும் இப்னு அல் ஹைத்தம் தான் நினைக்கிறேன். சரியான அந்த கன்செப்ட் தான் இன்றைக்கு வரைக்கும் நாம யூஸ் பண்ற எல்லா கேமராக்கள்லையும் அப்ளை ஆகுது. ஒரு இருண்ட அறைக்குள்ள ஒரு சிறிய துளை ஒன்றை உருவாக்கி அந்த துளையினூடாக ஒளி பயணிக்கும் போது அங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமான ஒரு செயற்பாடைத்தான் இப்னு அல் ஹைத்தம்ங்கிறவர் வந்துட்டு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதை பேஸ் பண்ணித்தான் கேமராவே வந்துட்டு உருவாகுது. ஸோ அவர் தான் ஒரு ஒப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி விளங்குங்கிறது சொன்னாரு. ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முதல் என்ன சொன்னாங்கன்னு நாம கொஞ்சம் யோசிப்போம். பொதுவாக சயின்ஸை கூடுதலாக பேசின ஒரு சொசைட்டி இந்த உலகத்துல ஆரம்பத்துல பாத்தீங்களா இருந்தா கிரேக்கர்கள், கிரேக்கர்கள் இருக்காங்க தானே. இந்த கிரேக்கர்கள் தான் கூடுதலா வந்துட்டு சயின்டிபிக்கான விடயங்களை, நேச்சுரல் பிலோசபின்னு சொல்லுவாங்க. சயின்ஸை வந்துட்டு ஆரம்பத்துல நேச்சுரல் பிலோசபின்னு சொல்றது, ரைட்? அதுக்கு பிறகு சயின்ஸுங்கிற பேரே வந்திக்கு. இந்த நேச்சுரல் பிலோசபின்னு சொல்லக்கூடிய சயின்ஸை ஆரம்பத்துல கூடுதலா பேசினது கிரீக் மக்கள். ஸோ அவங்க எப்படி நம்பினாங்கன்னா ஒரு ஒப்ஜெக்ட் எப்படி விளங்குங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வருவது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மட கண்ணுல இருந்து ஒரு கதிர் அப்படியே போகுமா, போய் எந்த பொருளை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த பொருள்ல பட்டு அந்த அந்த பொருள்ல பட்டு அப்படியே தெரிச்சு நம்ம கண்ணுக்கு வருவது. அதனாலதான் அந்த பொருள் நமக்கு விளங்குதுன்னு சொன்னாங்க. இது ஆரம்பத்துல கிரீக் மக்கள் வந்துகிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்துட்டு நம்பின ஒரு சயின்ஸ். எப்படி நம்ம கண்ணுல இருந்து அப்படியே ஒளிக்கற்றை போய் பட்டு தெரிக்கிறதாலதான் அந்த ஒப்ஜெக்ட் விளங்குன்னு சொன்னாங்க. இது டோட்டலி ராங் அப்படிங்கிறத இப்னு அல் ஹைத்தம் சொல்றாரு. அவர் என்ன ரீசன் சொன்னார்னா, ஒரு பொருள் எப்படி விளங்குது, முதலாவது ஒரு பொருள் விளங்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு லைட் சோர்ஸ் தேவை, ஒளி முதல் தேவை. பல்ப் பிரிக்கணும், நான் லைட்டை ஓபன் பண்ணி விட்ட விளங்காது இல்லையா? ஸோ லைட் சோர்ஸ் தேவைன்னு சொல்றாரு. ஒளி முதல் இருக்கணும். அந்த லைட் சோர்ஸ்ல இருந்து ஒளி முதல்ல இருந்து ஒளி கதிர்கள் அப்படியே இந்த பொருள்ல போய் படணும், பட்டு தெரிச்சு நம்மட கண்ணுக்கு வரணும். அப்படி வந்தா அந்த பொருள் நமக்கு விளங்கு. எப்படி விளங்குதா ஒரு பொருள்? ஒளி முதல்ல இருந்து வர ஒளி அலைகள், ஒளி கற்றைகள், லைட் பீம்ஸ், ரைட், ஒரு ஒப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், தெரிப்படையும். தெரிப்படைஞ்சு நம்மட கண்ணுக்கு வாரத்தால தான் அந்த பொருள் விளங்குதுன்னு சொன்னாரு. விளங்குதா? சொன்னது. இப்ப நான் இந்த மார்க்கரை, ரைட், இந்த ரெமோட்டை வச்சிருக்கிறேன். இப்ப இந்த ரெமோட் எடுத்தீங்கன்னா, இந்த ரெமோட்டை இந்த முன்பகுதி உங்களுக்கு விளங்குது. ஏன் விளங்குதுன்னு தெரியுமா? இங்க பல்ப் இருக்குது. இந்த பல்ப்ல இருந்து வர ஒளிக்கற்றைகள் இந்த ரெமோட்ல படும், பட்டு தெரிக்கும், பட்டு தெரிக்குது. அப்படி தெரிக்கிறதால அந்த தெரிச்சு வார அந்த கற்றைகள் கேமராக்குள்ள போகுது, அல்லது உங்களோட கண்ணுக்குள்ள போகுதுன்னு சொல்லுவோம். நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களோட கண்ணுக்குள்ள போகுது. அதனாலதான் இந்த பொருள் உங்களுக்கு விளங்குது. அதே நேரத்துல எனக்கு இந்த பகுதி விளங்காது. ஏன் விளங்காது? வார ஒளிக்கற்றைகள் இங்க பட்டு இப்படித்தான் தெரிக்கும். இங்கால பக்கம் தெரிக்கலாம், ஏன்னா இங்கால இது அடைச்சுக்கிட்டு இருக்கு, மறைச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப எனக்கு இந்த பாட்டு விளங்காது, உங்களுக்கு இந்த பாட்டு விளங்காது. ஏன்னா இங்க வார ஒளிக்கற்றைகள் பட்டு தெரிச்சு எந்த கண்ணுக்கு வரும், உங்களோட கண்ணுக்கு வாரத்துக்கு ஒளிக்கற்றை இப்படி போவாது, ஒளி நேர்கோட்டெல்லாம் பயணிக்கும். இந்த இடத்துல இருக்கிற இந்த பொருள், இந்த பகுதி, பின்னுக்கு இருக்கிற இந்த பகுதி, உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த பகுதி
உங்களோட கண்ணுக்கு விளங்காது. ஏன்? இதுல இருந்து வார ஒளிக்கதிர்கள் இப்படி வரும், இப்படி போகும், இப்படி போகும். எப்படி போவாது? இப்படியே வந்து இப்படி போவாது. ஒளி நேர்கோட்டுலாம் பயணிக்கும். அப்ப உங்களுக்கு விளங்காது, ரைட்? அப்ப ஒரு பொருள் விளங்குறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒளி முதல்ல இருந்து வர ஒளி அலைகள் பட்டு தெரிப்படங்கி நம்ம கண்ணுக்கு வாரத்தால தான் அந்த பொருள் விளங்குதுன்னு சொன்னாரு, ரைட்? இப்ப பாருங்க, நம்ம பல்பை ஓபன் பண்ணி விட்டா இது இந்த எழுத்து உங்களுக்கு விளங்காது. இந்த பல்பெல்லாம் ஓபன் பண்ணி விட்டா அந்த எழுத்து விளங்காது, அப்படித்தானே? அல்லது இப்படி பிடிக்க மறைச்சா இப்பயும் விளங்காது. ஏன்? பட்டு தெரிச்சு வார அந்த ஒளிக்கதிரை நான் அடைச்சிட்டேன், அப்ப உங்களுக்கு விளங்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள்ல ஒளி அலைகள் வந்து பட்டு தெரிக்காம அது அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா என்ன நடக்கும்? இப்ப இந்த ரிமோட்டை வச்சிருக்கிறேன், சும்மா ஒரு கட் பண்ணி கேடுங்க. நாம என்ன சொல்றோம்? இந்த லைட்ல இருந்து வர ஒளி அலைகள் இதுல பட்டு தெரிச்சு உங்களோட கண்ணுக்கு வரத்தால இது விளங்குன்னு சொன்னேன் தானே. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இடத்துல இந்த ரிமோட் இருக்குது, ஒரு வேளை இங்க இருந்து வர ஒளி அலைகள் இந்த ரிமோட்ல பட்டு தெரிக்காம ரிமோட்டுக்குள்ளாலேயே போகுது, ரிமோட்டுக்குள்ளாலேயே போகுதுண்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இதுல பட்டு தெரிக்கல, பட்டு உள்ளுக்குள்ளாலே போகுது, ஒளிக்கது பட்டு உள்ளுக்குள்ளாலே போகுதுன்னா அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? இந்த ரிமோட் உங்களுக்கு தெரியாது, இன்விசிபிள். இப்ப இந்த ரிமோட் உங்களுக்கு தெரியாது. விலங்கு சொல்றேன், பட்டு தெரிச்சா தானே தெரியும் ஒரு பொருள், தெரிக்கலாட்டி தெரியாது. இப்ப யோசிங்க, இந்த இடத்தை நான் ஒரு கண்ணாடியை வச்சிருக்கேன், யாரு தெரியும்? அவங்களுக்கு தெரியாதானே. நான் இந்த இடத்துல பாருங்க, நான் இப்ப கண்ணாடியை தொட்டு இருக்கிறேன், நம்புங்க, சரியா? ரைட். இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சிருக்கிறேன்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த இடத்துல கண்ணாடி இருக்கா இல்லையானே உங்களுக்கு டவுட் வரும், வருமா இல்லையா? ஏன்? ஏன்னா கண்ணாடிக்குள்ளால வார ஒளிக்கதிர் பட்டு தெரிக்காம அப்படியே வைத்திடும். அப்ப கண்ணாடி இருக்குதா முன்னாடின்னு விளங்காது நமக்கு. விளங்க நான் என்ன சொன்னேன், கண்ணாடி இருக்கக்குள்ள ஒளிக்கதிர் பட்டு தெரிக்காம கண்ணாடிக்குள்ளாலே டிராவல் பண்ணுது. அதனாலதான் சில இடத்துல கண்ணாடி இருக்கிறது நமக்கு விளங்காது. சில பேர் அப்படி நடந்திருக்கும், கண்ணாடி இருக்கும், வேணிருப்பான், தெரியாம அப்படியே போவான், போய் மோதிருப்பான். கண்ணாடி நமக்கு முன்னாடி இருக்கிறது சில டைம்ல விளங்காம போகும். ஏண்டா கண்ணாடியில ஒளிக்கதிர் பட்டு உங்களோட தெரிச்சு உங்களோட கண்ணுக்கு வரல, அது அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ளுக்குள்ளால போயிட்டு விளங்குதா? அப்ப ஒளிக்கதிர் ஸ்ட்ரைட்டா தெரிச்சு உள்ளுக்குள்ளால போயிட்டு இருந்தா அது நமக்கு விளங்காது. அப்ப மெயின் பாயிண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அப்ப ஒரு பொருள் விளங்கணும்னா பட்டு தெரிக்கணும். சோ இப்ப அடுத்த கேள்வி வரும், இது ஏன் நீல கலரா தெரியுது, இது ஏன் சிவப்பு நிறமா தெரியுது? ஒளிக்கதிர் பட்டு தெரிச்சது ஒரு பக்கம் இருக்க, இது ஏன் சிவப்பா தெரியணும், இது ஏன் நீல நிறமா தெரியணும்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன பதில்? இது சிவப்பு அப்படியே விளங்குதுடா, இதை மட்டும் எடுப்போமா? இது சிவப்பு அழகா விளங்குது உங்களுக்கு, ஏன் இது சிவப்பா உங்களுக்கு விளங்கணும்? இதுக்கு என்ன காரணம்? பொருள் ஏன் தெரியுதுன்னு காரணம் சொல்லிட்டு, அது ஏன் சிவப்பா தெரியுது? ஏண்டா நம்ம இப்பதான் சொன்னோம், கட்புலனாகும் அலையிலிருந்து 7 நிறங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஒயிட் லைட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த லைட்ல இருந்தெல்லாம் அப்படியே 7 நிறங்களும் மிக்ஸ் ஆகி வரும். 7 நிறம் இருக்குதானே, அந்த 7 நிறமும் அப்படியே வரும். இந்த மாக்கர்ற மூடியில படும், படக்குல இந்த மாக்கர்ற மெட்டீரியல் என்ன செய்யும்னா அந்த 7 நிறத்துல, இந்த 7 நிறம் இருக்குதானே, இந்த 7 நிறத்துல இந்த 6 நிறத்தையும் அப்படியே உறிஞ்சி கொள்ளும், தெரிக்க விடாது. எதை மட்டும் தெரிக்க விடும்டா சிவப்பு நிறத்தை மட்டும் தெரிக்க விடும். எப்படி? வார 7 நிறத்தை கொண்ட ஒளி அலைகள் தான் எல்லாமே. அந்த ஒளி அலைகள் இப்படி வந்து இதுல பட்டு தெரிக்கக்குள்ள படக்குள்ள சிவப்பு நிறத்தை தவிர மற்ற 6 நிறத்தையும் இந்த மெட்டீரியல் என்ன செய்யுதுன்னா உறிஞ்சி கொண்டது. இந்த மேற்பரப்பு உறிஞ்சிக்கிட்டு தெரிக்க விடல. அதனால உங்களுக்கு இங்க பட்டு தெரிச்சு உங்களோட கண்ணுக்கு எது மட்டும் வரும்டா, இதுல பட்டு தெரிச்சு வாரது எதா இருக்குதுண்டா சிவப்பு நிறமா இருக்குது.
அப்ப உங்களோட கண்ணுக்கு சிவப்பு நிற கற்றை வாரத்தால இந்த மார்க்கர் உங்களுக்கு சிவப்பா விளங்குது. அதனாலதான் சொல்லுவாங்க நிறங்கள் கூட என்னதான் வெறும் என்ன நிறங்கள் கூட ஒரு இலூஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறம் இருக்குதானடா, நாம பார்க்கிற இந்த நிறங்கள் எல்லாமே ஒரு இலூஷன். இந்த மூடி வந்துட்டு ஏனைய 6 நிறங்களையும் உறிஞ்சி போட்டு சிவப்பு நிறத்தை தெரிக்க விட்டதாலதான் சிவப்பா விளங்குது. அப்படித்தானே? யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணமா ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது, ஒரு வெள்ளையா ஒரு பொருள் இருக்குது. இப்ப இங்க என்ன வெள்ளையா இருக்குன்னா என்ன காரணம், என்ன மீனிங் தெரியுமா? இது வெள்ளையா இருக்குதுன்னா இதை மீனிங் என்னன்னு தெரியுமா? கூட டைம் போயிட்டு இருக்குது. வார ஒளிக்கற்றைகள் 7 நிறம் இருக்குதானே, 7 நிறமும் பட்டு அப்படியே தெரிக்குது. 7 நிறமும் அப்படியே பட்டு தெரிச்சு உங்களோட கண்ணுக்கு வந்தா இது வெள்ளையா விளங்கும். 7 இங்க ஒளி முதல்ல 7 நிறங்கள் மிக்ஸ் ஆகி இருக்குது. அந்த 7 ஒளிக்கற்றைகளும் சிவப்பு 7 நிறங்களும் இதுல பட்டு தெரிச்சு கூட கண்ணுக்கு வந்தா, 7மே மிக்ஸ் ஆகி வந்தா ஒரு பொருள் எப்படி விளங்கும்? வெள்ளையா விளங்கும். 7 நிறங்களும் வருவது, ஒளி என்ன விசிபிள் லைட்ஸ் வருவது வந்து இந்த ஒப்ஜெக்ட்ல பட்டு 7 நிறமுமே தெரிக்கல. தெரிக்கையும் இல்லை, ஊடறுத்து போகவும் இல்லை. தெரிக்கையும் இல்லை, ஊடறுத்து போகவும் இல்லை, உறிஞ்சி பட்டுட்டு இப்ப என்னையா விளங்கும்னா கருப்பா விளங்கும். 7 வார ஒளி எல்லாத்தையுமே உறிஞ்சி கொண்டால் அது நமக்கு கருப்பா விளங்கும். வார 7 நிறத்தையுமே தெரிப்படைய செய்தா அது வெள்ளையா விளங்கும். வார நிறத்துல நீல நிறத்தை மட்டும் தெரிப்படைய செய்தா, நீல நிறத்தை மட்டும் தெரிப்படைய வச்சுக்கிண்டா நீலமா விளங்கும். இப்ப இந்த வெள்ளைக்கு முன்னுக்கு நீங்க ஒரு பச்சை நிற பொலித்தீனை போடுங்க, போட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இது உங்களுக்கு எப்படி விளங்கும்? பச்சை நிறம் சார்ந்ததா விளங்கும். ஏண்டா இதுல பட்டு தெரிச்சு வர 7 நிறத்துல அந்த பொலித்தீனுக்குள்ளால எது டிராவல் பண்ணும்னா பச்சை நிறம் மட்டும் டிராவல் பண்ணும். அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? பச்சையா விளங்கும். இது இந்த கிரீன் ஹவுஸ்ல அந்த மாதிரியான அமைப்புகளை நீங்க பார்த்திருக்கலாம். எனவே இதான் ஒரு ஒப்ஜெக்ட் வந்துட்டு விளங்குறதுக்கு பின்னுக்கும் அதுல நிறம் நமக்கு விளங்குறதுக்கு பின்னுக்கும் இருக்கிற காரணம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னால், நீங்க படிக்கிற இந்த பாடல், நீங்க லைட்ஸ்னு ஒரு பாடம் படிக்கிறீங்களா, லைட் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வரணும். அது தொடர்பான சரியான ஒரு பார்வை உங்களுக்குள்ள வரணும். நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம்னா படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த அறிவு இருக்கணும். அதை விட்டுட்டு வெறும் சமன்பாட்டுக்குள்ளாலே வாழ்றாக்களா, வெறும் எக்ஸாம் பேஸ்ட மட்டும் நம்ம உள்வாங்கின ஆக்களா இருக்கவே மேலாது. ரைட்? இப்போ கட்டாயம் நாம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். ரைட்? அப்ப அந்த வகையில ஒரு ஒப்ஜெக்ட் ஏன் விளங்குதுங்கிற விஷயம், அதுல ஒரு நிறம் ஏன் விளங்குங்கிற விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கட்டும். இந்த 2 பாயிண்டையும் நம்ம எழுதணும். நீங்களாக எழுதி கொள்றீங்களா? 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உடல்ல பட்டு ஒளி முதல்ல இருந்து வரும் ஒளி அலைகள் ஒரு உடலில் பட்டு தெரிப்படைந்து கண்ணிற்கு வருவதனால் உடல் விளங்குகின்றது, பார்வைக்கு தோன்றுகின்றது. இது ஒரு பாயிண்ட். 2வது, ஒளி முதல்ல இருந்து வரக்கூடிய 7 நிறங்கள்ல ஒரு உடல்ல பட்டு என் நிறம் தெரிப்படைந்து நம்ம கண்ணுக்கு வருமோ அந்த நிறமாகத்தான் அந்த பொருள் தோன்றும்ங்கிற விடயம். ஸோ இப்படி 2 விஷயம் இருக்குது. எனவே நாம இதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். நீங்க 7 மாதம் தான் எழுதி கொள்ளுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூவா இதை சொல்லியும் விடுறேன். இந்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சொல்லியும் விடுறேன். எனவே அடுத்த கிளாஸ் நாம வந்துகிட்டு லைட்ஸ் ஆரம்பிப்போம். சரியா? லைட்ஸ் அறிமுகப்படுத்திட்டேன். லைட்ஸ் அடுத்த கிளாஸ்ல தெரிப்பு சம்பந்தமான ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகத்தை செஞ்சுட்டு ஒளி முறிவு சம்பந்தமான டாபிக்கை நாம பேசுவோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.